நல்லா பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது பைக்கு. அந்தந்த கியர்ஸ்க்கான பவர், அந்தந்த கியர்ஸ்க்கான டார்க்கு அப்படியே எக்ஸாக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பைக்கு. டயர் சைஸ் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக எவ்வளோ மேசிவாக இருக்குன்னு பாருங்களேன். சீரியஸ்லி மக்களே, ஒரு ட்ரூ ரோட் ஸ்டோரிங்க நிஜமா. ஸோ ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக் ரிவ்யூ தான். ஸோ ஏன் மக்களே, ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு என்னோட ஹிமாலயனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு பைக்கில் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக் தான். அண்ட் ஏன் மக்களே, இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பைக் பார்த்தீங்கன்னா இது தான். ஆஸ் யூஷுவல் நான் போன வீடியோ சொன்ன மாதிரி நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் ரிவ்யூவர் கிடையாது. அண்ட் இதுவும் ப்ரொஃபஷ்னல் ரிவ்யூவாக இருக்காது. ஒரு சின்ன ஃப்ளாஸ் இருக்கும் மக்களே, அதை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் ஏன் மக்களே, இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா கரேலா 450 ஃப்ரம் ராயல் என்ஃபீல்ட். அண்ட் ஏன் மக்களே, நம்மளுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி பைக்கும் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தாகணும் சீக்கிரமாக. ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டு ஒரு லொக்கேஷனை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு நான் பைக்கோட மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பிக்கலாம். அண்ட் கரேலா இப்போ இருக்கிற ராயல் என்ஃபீல்ட்ஸ் எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் கிளஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பீடோமீட்டர், அனலாக் கிளஸ்டரில் இருந்து எல்லாமே டிஜிட்டல் கிளஸ்டராக மாறிட்டு இருக்காங்க. தட்ஸ் ரியலி கிரேட் ஆக்சுவலி. ஸோ என்ன பைக் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பைக்கோட பேர் வந்துட்டு கிளஸ்டரில் ஃபஸ்ட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் ஆர்பி மீட்டரோட அந்த ஒரு சின்ன வேவ் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே ஐடியாவில் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, நம்ம இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இப்போ வர ரீசெண்ட் எல்லா ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் வர மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபியூலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. உங்களுக்கு கிளஸ்டர் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா அது பிளாக் அவுட்டாக இருக்கிறதுனால வெயிலில் போனால் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கும், அப்படியே மூவ் பண்ணலாம். வா ரொம்ப டார்க்கியாக இருக்குங்க. பவரும் ஜாஸ்தி இந்த வண்டிக்கு. ஹோப் ஸோ உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டில் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது பைக்கு. செம்ம பவராக இருக்குங்க சீரியஸாகவே. வா நைஸ். ஸோ நம்ம ரொம்ப தூரம் போகிறது இல்லைங்க, ஏன்னா நம்மளுக்கு பைக் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரம் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ளே ரிவ்யூ முடிச்சுட்டு கிளம்பணும். வா மக்களே, 100 நோ டைமுங்க அப்படிங்கிறதுக்குள்ள 100 போயிடுச்சு. சீரியஸ்லி ஒரு பியூட்டிஃபுல் மிஷினுங்க இது நிஜமாவே. ஸோ இங்கே நல்ல ஸ்பாட் கிடைக்குதான்னு பார்க்கலாங்க. நல்ல ஸ்பாட் கிடச்சாங்க நிப்பாட்டி கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கணும். ஸோ வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் நிழலாக ஏதாச்சும் ஒரு இடம் கிடச்சா நல்லா இருக்குங்க. வெயில் ஒன்றுமே தெரியாது. வாவ், பிரேக்கிங் செம்மையாக இருக்குங்க.
வண்டிக்கு அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ராயல் என்ஃபீல்டில். நல்லா பஞ்சியாக இருக்குங்க பைக்கு, செம்ம பஞ்சியாக இருக்குது. எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு ட்ராப் டவுனுமே தெரியல. அந்தந்த கியர்ஸ்க்கான பவர், அந்தந்த கியர்ஸ்க்கான டார்க்கு அது அப்படியே எக்ஸாக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பைக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து யூ டர்ன் பண்ணிக்கலாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் இருக்குது, ஓகேவாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம பார்த்துட்டு கிளம்பிக்கலாம். சீரியஸ்லி ஆசம் டு ரைடுங்க இந்த பைக்கு. நம்ம வந்துட்டு டீட்டெயில்டு ரிவ்யூவில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தனியாக பைக்கை வந்துட்டு ஒரு ஹாஃப் டேவாச்சும் நம்ம வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. பட் நம்ம வாங்கிட்டு போகிற போது நம்மளுக்கு மற்ற கிளைண்ட்ஸ் மற்ற கஸ்டமர்ஸ்க்குலாம் அவங்க டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கணும், அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் தான் நம்ம டெஸ்ட் ரைடும் பார்த்துட்டு ரிவ்யூவும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஓகேவாக தெரியுது. ஸோ என்னென்ன எடுத்துக்கலாம். ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹையட்டாக இருக்குங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. ஸோ மக்களே, இதுதான் அந்த பைக்கு. ஸோ கரிலா 450. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது கொரிலான்னு சொல்கிறாங்க. பட் இது கொரிலா கிடையாது, கரிலா 450. எனக்கு கரிலாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான மீனிங் என்னன்னு தெரியாதுங்க. பட் இது வந்து கொரிலா கிடையாது, கரிலா. ஸோ மக்களே, ஒரு குவிக் ரிவ்யூ பண்ணிடலாம். அண்ட் மக்களே சீரியஸாக சொல்கிறாங்க, இது ஒரு ட்ரூ ரோட்ஸ்டருங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரூசிங்க்கும் சரி, ஸ்போர்ட்டியாக ஓட்டுறதுக்கும் சரி இந்த வண்டி வந்துட்டு ஆப்டாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு ட்ரூ ரோட்ஸர் தான் சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு ட்ரூ ரோட்ஸர் தாங்க கரிலா 450. அண்ட் மக்களே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்டில் ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரிலா பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வர எல்லா ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்இடி லைட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஹாலஜனை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லலாம். அண்ட் இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரியோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டு 2 டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு எல்இடி லைட்ஸ் தான். ஸோ பார்க்க வந்துட்டு ரொம்பவே நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கும் ஹெட்லாம்ப்க்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம கவுல் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணுற மாதிரி. சில பேருக்கு வந்துட்டு கவுல் பிடிக்காது, சில பேருக்கு கவுல் பிடிக்கும். அது பேஸ்ட் அப் ஆன் த ரைடர்ஸ். ஸோ அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நம்பர் பிளேட்டுக்கான ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நம்பர் பிளேட் இங்கே வச்சுக்கலாம். நல்ல வேலையை நம்பர் பிளேட் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது பர்சனலாக பிடிக்காது. எவ்வளோ பேருக்கு அது பிடிக்கும்னு தெரில. பட் எனக்கு வந்துட்டு பர்சனலாக இங்கே வந்துட்டு நம்பர் பிளேட் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இது வந்துட்டு ஒரு கரெக்டான பொசிஷன், ஒரு நீட்டான பொசிஷன் நம்பர் பிளேட்ஸ்க்கு. ஸோ அப்படியே கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மட்கார்ட்ஸ். இந்த மட்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க, போக போக அப்படியே ப்ராட் ஆகுது. அண்ட் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா மட்கார்ட் ஆக்சுவலி இதோட முடியுது. இது கீழே வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ஃபேரிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இதில் வர மண் ஸ்லஷ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியேட்டரையோ இல்லை இன்ஜினையோ அடிக்காமல் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் மக்களே, இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 650cc 700cc மேலே இருக்கிறதாங்க நம்ம சூப்பர் பைக்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா 450cc இருக்கிற ஒரு சூப்பர் பைக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டயர்ஸ் இருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க வித் 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி இருக்குது, விச் இஸ் ரியலி அட்ராக்டிவ் தான் சொல்லணும். அண்ட் பார்த்தீங்கன்னா மக்களே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷோவாவோட 43mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி த நேம் ஹியர் மக்களே, ஷோவா. ஸோ இப்போ ரீசெண்டாக வர எல்லா ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ்லையும் அவங்க பார்த்தீங்கன்னா ஷோவோட இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், நாட் டெலஸ்கோபிக், எல்லாமே வந்துட்டு ஷோவா பிராண்டோட சஸ்பென்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஷோவோட டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் தான். அண்ட் அதுக்கான ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்துட்டு எந்த ஒரு மண்ணோ இல்லை டஸ்ட்டோ போய் உட்காரக்கூடாதுன்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஃபேரிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் எந்த ஒரு டஸ்ட்டு அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் அந்த உள்ளே இருக்கிற அந்த மெட்டலெல்லாம் நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக அதை பைண்ட் பண்ணுற மாதிரி ஒரே இதாக கொண்டு வர மாதிரி வந்துட்டு அவங்க பிளாஸ்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மக்கள் இந்த பைக்கோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இந்த ஒரு பைக்கோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1440 mmங்க,
விச் இஸ் நியர்லி 1.4 மீட்டர். குவைட் லென்த்தியான பைக் தான், கொஞ்சம் நீளமான பைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கம்மிங் டு த கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களே 169 mm கொடுத்துருக்காங்கங்க. ஓகே, ஒரு க்ரூசருக்கு, அதாவது ஒரு ரோட் பைக்குக்கு, சிட்டி ரைட்ஸ்க்கு பர்ஃபெக்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் மக்களே இந்த இன்ஜினில் தாங்க விஷயமே இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் ஹிமாலயன் 450 தான். ஸோ ரெண்டு பைக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜினை தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட புதிய ஷேப்பர் 452ன்னு சொல்லிட்டு ஒரு புதிய இன்ஜின் செக்மெண்ட்டில் தான் இந்த பைக்லையும் சரி அந்த பைக்லையும் சரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 40 PS ஆஃப் பவரும் அண்ட் 40 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இட்ஸ் இஸ் ரியலி பவர்ஃபுல்லுங்க. அந்த பவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை ஓட்டும்போது மட்டும் தான் உங்களால் அதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கிளட்ஜஸில் கிளட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவிக் அசிஸ்ட் கிளட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் பழைய ஹிமாலயன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்பவே வந்துட்டு ஸ்லஷியாக இருக்கும், கிராங்கியாக இருக்கும். நல்லா வந்துட்டு நம்மளுக்கு டிராஃபிக்கில் விடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஹார்டாக இருக்கும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மக்களே புது அப்கிரேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. புது டெக்னாலஜிஸ் வந்துட்டு அவங்க பைக்ஸில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஜினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏர் கூல்டாக இருந்துச்சு, அப்புறம் அதில் ஆயில் கூல்டாக லிக்விட் கூல்டாக மாற்றினாங்க. ஸோ நார்மல் கிளட்சில் இருந்துட்டு அசிஸ்ட் கிளட்சாக மாற்றினாங்க. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாகாக இருந்துச்சு, அது ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ் தான் சொல்லணும். அண்ட் கம்மிங் டு த டேங்க் பார்ட், இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலுங்க. எப்போவுமே வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு பிளாஸ்டிக்கை பண்ணவே மாட்டாங்க, கம்ப்ளீட் மெட்டலாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன், இந்த டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ராயல் என்ஃபீல்டில் பார்க்காத ஒரு டேங்குங்க. ஆக்சுவலி ஹிமாலயன் 450 கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜ்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக, ஸ்லீக்காக, ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ சம்மர் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் தாங்க இந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டை பற்றி பேசி ஆகணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ரைடருக்கு ஒரு நல்ல கம்ஃபியான ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்குது. அண்ட் ரியர் பில்லியன் சீட்டு வந்துட்டு எப்படின்னு தெரியலங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லை. அண்ட் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 2 கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி உட்கார்றதுக்கு. ஸோ இதுதான் மக்கள் இந்த பைக்கோட பேக் வியூ. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிராப் ரெயில்ஸ்லேருந்து அப்படியே இந்த டெயில் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி வருது. இங்கேருந்து 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெயில் லேம்ப் ரெண்டுமே வந்துட்டு ஒரே லைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக பார்க்க எஸ்தட்டிக்கலாக பார்க்க நல்லா இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இது எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்பர் பிளேட் ஹோல்டர் வருது. அப்படி கீழே அப்படியே ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துருச்சு. அண்ட் கம்மிங் டு த எக்ஸாஸ்ட் பார்ட் மக்களே, நல்ல ஒரு லென்த்தியான எக்ஸாஸ்ட்டுங்க. டின் கேன் மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்துட்டு சில்வர் ஃபினிஷில் வந்துட்டு ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தியான இது இல்லாமல் நீட் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியான ஒரு ஸ்விங்காமுங்க. 1440 mm இருக்கிற இந்த ஒரு பைக்குக்கு இந்த மாதிரி பெரிய லென்த்தியான ஒரு ஸ்விங்காம் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். அண்ட் மக்களே, இந்த பைக்கில் எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம்னா அது இந்த ரியர் செக்ஷன் டயர்ஸ் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 160 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. சேம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா அதே 17 inch அலாய் வீல்ஸ் தான். பட் லுக் அட் த டயர் சைஸுங்க. டயர் சைஸ் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக எவ்வளோ மேசிவாக இருக்குன்னு பாருங்களேன். நான் இந்த பைக்கை 450 செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சூப்பர் பைக்குன்னு சொன்னதுக்கான ஒரு இன்னொரு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த டயர்ஸ் தான். சீரியஸ்லி வந்துட்டு எல்லா சூப்பர் பைக்ஸ்லையும், அதாவது 650cc மேலே இருக்கிற சூப்பர் பைக்ஸ்க்கு கொடுக்குற அந்த டயர் செக்ஷன் தாங்க இந்த பைக்கு கொடுத்துருக்காங்க. 450cc இருக்கிற இந்த பைக்கை கொடுத்துருக்காங்க. சச் அ மேசிவ் டயருங்க தாங்க சொல்லணும். 160 செக்ஷன் டயருங்கிறது ரொம்பவே மேசிவான ஒரு டயர்ஸு. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா மக்களே 270 mm இருக்கிற ஒரு டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க வித் பைப்ரேக் கேலிபர்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுமே வந்துட்டு பைப்ரேக் கேலிபர்ஸ் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் ரியரில் வந்துட்டு ஒரே ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, தட்ஸ் இட். மற்றதெல்லாம் நம்ம பைக்கில் போக பேசிக்கலாம். நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. ஸோ நான் மற்ற விஷயங்களுக்கு பைக்கில் போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 750 mm ஃப்ரம் கிரவுண்டு. ஸோ நம்மளால் ஈஸியாக ஏறிக்கவும் முடியும், அதே மாதிரி ஈஸியாக இறங்கிக்கவும் முடியும். கம்பேர்ட் டு ஹிமாலயன் 450 அது பார்த்தீங்கன்னா 850 mm இருக்கும். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 750 mm இருக்குங்க. ஸோ நீங்கள் எங்கள் காலை பார்க்கல நல்லா கிரவுண்டடாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 feet to 6 feet. 5 feetங்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து கரெக்டாக நம்ம அதாவது நம்ம டோஸில் இது பண்ணிக்கலாம்.
அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு நல்லா இந்த பைக் ஆப்டாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் கம்மிங் டு த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ட் மக்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டின மாதிரி கரிலாங்கிற பேர் வந்துட்டு நம்ம கீ ஆன் பண்ணி வந்துடுது. அதுக்கப்புறம் RPM மீட்டர் ரன் ஆகுது. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபியூலோட இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ABS, இதில் ABS ஆன் ஆஃப் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அது இருக்குது, இன்ஜினோட இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாஷ், அதாவது ஹெட்லாம்போட லோ பீம், ஹை பீம், பாஸ் லைட்டுக்கான ஒரு இது, டர்ன் இண்டிகேஷனுக்கான பட்டன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஜாய்ஸ்டிக் டைப்பில் ஒரு சின்னதாக ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற அந்த ட்ரிப் மோட்ஸு, ரைடிங் மோட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹார்ன் வந்துட்டு ஒரு டீசெண்டான ஹார்ன் சவுண்டு தாங்க. அண்ட் சரி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் எவ்ரி 1000 RPM எப்படி ரிவ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஐடியாலே வந்துட்டு 1500 RPM தாங்க. அதுலேருந்து 2000 போகும்போது இந்த சவுண்டு, 3000 போகும்போது அதுலேருந்து 4000, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5000, 6000, 7500 mm தாங்க வந்துட்டு இதோட ஹையஸ்ட் RPM. இந்த எக்ஸாஸ்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறாங்க. ஓகே மக்களே, எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து கிளம்பலாங்க. நம்ம வண்டி எடுத்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இங்கே யூட்டர்ன் பண்ணிக்கலாம். என்னால் டாப் ஸ்பீட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்க, ஏன்னா இது கொஞ்சம் பிஸியான ரோடு. முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி கியர்ஸில் என்னென்ன ஸ்பீடு போகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட்டில், செகண்டில் பார்த்தீங்கன்னா 72 வரைக்கும் போகுது. வரைக்கும் தேர்ட் கியரில் போகுதுங்க. சீரியஸ்லி மக்களே, ஒரு ட்ரூ ரோட் ஸ்டோரி நிஜமா. கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் அந்த பவர் அப்படியே வந்து டெலிவர் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஓகே, 115 வரைக்கும் போக முடிஞ்சுதுங்க. அதுக்கு மேலே இங்கே கண்டிப்பாக ஓட்ட முடியாது. அதுக்கு மேலே இங்கே ஓட்டணுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும் மக்களே. ஸோ கண்டிப்பாக அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரூ ரோட் ஸ்டருங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போத் க்ரூசிங்க்கும் சரி, அதே மாதிரி ஸ்போர்ட்டாக ஓட்டுறதுக்கும் சரி, இந்த பைக் வந்துட்டு ரொம்பவே ஆப்டாக இருக்குது, ரொம்பவே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஆஃப் ரோட் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னு தெரியல. அன்டில் ஆர் அன்லெஸ் நான் அது ஆஃப் ரோட் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஆஃப் ரோட் பற்றி எனக்கு சொல்ல முடியாது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 169 mm தாங்க இருக்குது. ஸோ ஆஃப் ரோடுக்கு செட் ஆகுமாங்கிறது எனக்கு டவுட் தான். நம்ம ஃபுட் பிக்ஸும் சரி, ஹேண்டில்ஸும் சரி நல்லா வைடனாக இருக்குது. ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வைடனாக இருக்குங்க. அந்த எர்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சீட்டிங் பொசிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப லீன் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க, அதே மாதிரி ரொம்ப பின்னாடி போன மாதிரியும் இல்லை, கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபுட் பிக்ஸும் ரொம்பவும் ஃப்ரண்ட்லலாம் கொடுக்காம கரெக்டான பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ் கலருங்க. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது சம்திங் மிக்ஸ்ட் அப் வித் பிளாக், எல்லோ அண்ட் ரெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பியூர் சில்வர், அதாவது கிரேன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி சில்வர் கலர் ஃபினிஷ் இருக்குது. அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் அது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ வித் ஒயிட் ஒரு கலர் இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸாக்டான நேம்ஸ், கலரோட நேம்ஸ் தெரில. எனக்கு ஒரு 2-3 கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர், இதில் பர்பிள் வித் எல்லோன்னு ஒரு கலர் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப ஐ கேட்சியாக இருக்கும். கலரிங்கில் வந்துட்டு சீரியஸாக வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு நல்லாவே அப்கிரேட் ஆகிருக்காங்க தாங்க சொல்லணும். ஐ மீன் பெயிண்டிங்ஸில் நல்லாவே அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஏன்னா நம்ம பழைய கிளாசிக் பைக்ஸு, பழைய
ஸ்டாண்டர்ட் புல்லட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் பிளாக் கலரு அப்புறம் க்ரோம் அலாய்ஸ் இதுதான் கொடுத்துட்ருப்பாங்க. பட் இப்போ வர பைக்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ஸு, அலாயோட பெயிண்டிங்ஸ்லேருந்து டேங்க் பெயிண்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணுறாங்கங்க சீரியஸாகவே. ஸோ ரொம்ப கிரேட்டுன்னு தான் சொல்லணும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ஸ்க்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க. நியாமக்கில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஷோரூம் நம்மளுக்கு இன்றைக்கி பைக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுந்தராபுரமில் இருக்கிற பாரத் ஆட்டோமொபைல்ஸோட டீலர்ஷிப் தான். இவங்க தான் நம்மளுக்கு இன்றைக்கி பைக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமுங்க. ஸோ நம்ம வண்டி உள்ளே விட்டுடலாம். ஏன் மக்களே, நம்மக்கிட்ட சொல்லியிருந்தது எனக்கு இன்னொரு பிடிச்ச கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது இந்த கலர் தான். ஸோ இதுதான் இந்த கலர். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ளூ கொடுத்துருப்பாங்க, லைட் ப்ளூ கலரில். டேங்க் வந்துட்டு ஒயிட் வித் ப்ளூ மிக்ஸ்டப். அண்ட் பிளாக் அலாய் வீல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும், கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குல்ல. அதே மாதிரி ஷாசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூவாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு பேசிக்காக அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்ச கலர் பார்த்திங்கன்னா அது, பட் இதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஆப்வியஸ்லி இந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ பியோர் ரோட்ஸ்டருங்க. ஓகே, சாவியை கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ ஏன் மக்களே, கரிலா 450 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் பைக்கை ரிட்டன் கொடுத்தும் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா பாரத் ஆட்டோமோட்டிவ்ஸுங்க, ராயல் என்ஃபீல்டோட இன்னொரு டீலர்ஷிப். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற வழியில் சுந்தராபுரமில் தான். ஸோ இந்த ஒரு ஷோரூம் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வேணும், நீங்கள் இந்த லொக்காலிட்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் மக்களே, கிளம்பலாம். அண்ட் ஏன் மக்களே, கம்பேர் டு என்னோட ஓல்டு, அதாவது பேர் 650யோட ரிவ்யூ வீடியோ விட இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் மக்களே. அதாவது கொஞ்சம் ஓகே ஆயிருக்கா, இல்லை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணணுமா அப்படிங்கிறது, இல்லை உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டூ போட்டு இந்த கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக அதை படிப்பேன். அதுலேருந்து நான் கண்டிப்பாக அப்கிரேட் ஆகிப்பேன். ஓ மை காட், லோக்கோஸும் வந்து நிப்பாட்டுறாரு. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரைட் வீடியோ கிடையாது, ரிவ்யூ வீடியோ தான். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஒரு பெரிய ரைடு இருக்குங்க கண்டிப்பாக. ஸோ நான் கண்டிப்பாக போவேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் அர்ஷத். அண்ட் இன்னும் சூப்பர் கூல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற மக்களே. அன்டில் தென் அர்ஷத் சைனிங் ஆஃப்.